இப்ப ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப தமிழ் தேசியவாதிகள்லாம் தமிழர்கள் அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லுவீங்க. இந்திய தேசியவாதிகள்லாம் இந்தியர்கள் அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. அமெரிக்கர்கள்ட்ட போயிட்டு அமெரிக்க தேசியவாதிகள்லாம் அமெரிக்கர்கள் நம்ம எண்ணிக்கையில குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், அதிகமாக இப்ப குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை அவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இயல்பாகவே ஒரு பெரும்பான்மையாக ஒரு சமூகம் என்பது அடைந்து விட்டார்கள் என்றால், ஒரு பெரும்பான்மை என்பது அந்த சமூகத்திற்கு நம்பர்ஸ். இப்ப 10 பேர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த 10 பேர் 1000 பேராக இருந்தா பிரச்சனைகள் கொஞ்சம் சமாளிக்க முடியும். அந்த 1000 லட்சமா இருந்தா பிரச்சனையை அடுத்தே பண்ண வேண்டிய நானே பண்ணலாமா? புரியுதா? புரியுது. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு இனம் பெருகுதோ, ஒரு சிந்தனை அதிகரிக்குதோ, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அது ஸ்திரத்தன்மை பெறும். கரெக்டா? அப்ப எந்த கொள்கை கொண்டவனும், இப்ப கம்யூனிஸ்ட் கொள்கை கொண்டவன் எல்லாரையும் கம்யூனிஸ்ட் ஆக்கணும்னு பார்ப்பான். ஒரு மார்க்சிஸ்ட் கொள்கை கொண்டவன் மார்க்சிஸ்டா மாத்தணும்னு நினைப்பான். எண்ணிக்கை அதிகமாக பார்ப்பாங்க. தமிழ் தேசிய கொள்கை கொண்டவன் தமிழ் தேசியத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் பரப்பணும்னு நினைப்பான். இப்ப எல்ஜிபிடி கொள்கை கொண்டவன் அதுதான் நினைப்பான். ஆனா இவங்களுக்கு தான் குழந்தை இயல்பா பிறக்காதே. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிறவங்கள மாத்துவாங்க. அப்ப இயல்பா குழந்தை இவங்களுக்கு பிறக்காது. ஆமா, இயல்பா இவங்க குழந்தை பிறக்காதுங்கிற போது இவங்களோட சமூகம் வளருமா? வளராது. அப்ப எல்ஜிபிடிக்கு எப்படி வளரும்? எப்படி இந்த ஐடியாலஜி வளர்க்க முடியும்? எப்படி இந்த இதை உருவாக்க முடியும்? அப்ப நம்ம பெத்து போடுறோம்ல குழந்தைங்க, அவங்களதான் அவங்க ரெக்ரூட் பண்ண முடியும். ஆமா. இப்ப புரியுதா ஏன் குழந்தைகிட்ட போறாங்கன்னு? முதல்ல அவங்க குழந்தைகிட்ட போயிட்டு ஆணும் பெண்ணும் தான் சேரணுங்கிறதே நீங்களும் நானும் பேச மாட்டோம். பேசுவீங்களா? 18 வயசு மேல அவங்களே நீங்க குழந்தைகிட்ட போயிட்டு இல்ல அவங்களே தெரிஞ்சுக்குவாங்கிறது இல்ல. நம்ம குழந்தைகள்ல அரசியல் புரட்சியில இயற்கையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிதல் ஏற்படுத்துவோம். ஆனா ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு எடுத்த உடனே ஆணும் பெண்ணும் சேருவதுதான் சேர்க்கைன்னு இல்ல, ஆணும் சேர்ந்துக்கலாம், பெண்ணும் சேர்ந்துக்கலாம், இவங்களும் சேர்ந்துக்கலாம், அவங்களும் சேர்ந்துக்கலாம், இப்படியும் சேர்ந்துக்கலாம், அப்படியும் சேர்ந்துக்கலாம், எப்படியும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்லாம் போய் குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா குழந்தைகளுக்கு உலகமே குழப்பம் தான். அந்த குழப்பமான சூழல்ல குழந்தைகிட்ட இன்னும் குழப்பங்களை கொண்டு போய் விதைச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க என்ன பண்ணும்? குழப்பத்துல எது வேணாலும் முடிவெடுக்கும். கியூரியாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, தப்பா முடிவெடுப்பாங்க. இப்ப அது எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். ஒரு மலம் நாய் மலம். இந்த நாய் மலத்துக்கு ஆர்டிபிஷியல் கலரிங், ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் கலரிங்கை போட்டு, ஸ்ட்ராபெரி எசன்ஸை போட்டு அந்த நாற்றத்தை நீக்கி ஒரு கப்ல கொண்டு வந்து வச்சுட்டோம். சும்மா குளிரூட்டப்பட்டு வச்சிருங்க. எடுத்து வாயில வைப்பானா வைக்க மாட்டானா? அவங்களுக்கு அது தெரியாது. அது அப்படிதான் இருக்கு. எடுத்து வாயில வைப்பானா வைக்க மாட்டானா? வச்சதுக்கு அப்புறம் நீ நாய்ப்பியை தின்னுட்ட அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒமாட்டிக்கிட்டு வரும். தப்புன்னு அதை உணரும் போது கரும முடிச்சவங்களான்னு கோவம் வரும். கரெக்டா? அப்ப ஒரு விஷயத்தோட தன்மை அது எத்தகையதுன்னு முழுமையாக தெரியாத பட்சத்தில் அதை கலர் கலராக வண்ணங்களுக்குள்ள பூசி கொண்டு வந்து காட்டும் விதத்தில் அது சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும். அது மலமாகவே இருந்தாலும்